ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னமான அறிவிப்புனா, ஸோ வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய போகிறாங்க. விரைவில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. பொருட்களை டோர் டெலிவரி செய்ய அவற்றை பாக்கெட்டுகளை அடைக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காரு. ரேஷன் பொருட்கள் டோர் டெலிவரிக்காக 6 மில்கள் புதுசாக பார்த்தா அமைக்க போகிறன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் டோர் டெலிவரி செய்கிறதா பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பை இன்றைக்கி பார்த்தா உணவுத்துறை அமைச்சர் ஸோ பத்திரிகையில் சொல்லியிருக்காரு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டோர் டெலிவரி மூலமாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கீம், எந்த இல்லை அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தா ஃபஸ்ட் அப்டேட்டாக ரேஷன் கார்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு ஹோம் டெலிவரி மூலமாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய போகிறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு ஃபார்ம் மாரி பார்த்தா ஷேர் ஆகின்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நிறைய சோஷியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது முழுக்க ஒரு தவறான அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற மாரி டிஎன் ஃபேக்ட் செக் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. எந்தமான தவறான தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கோட்டாட்சியிடம் நேரில் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு செய்தி பரப்பிட்டு வராங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கோட்டாட்சியிடம் போய்ட்டு டேரெக்டாக கொடுங்கணுமே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது முழுக்க ஒரு ஃபேக்கான தகவல், ஃபேக்கான ஃபார்ம்ன்ற மாதிரி தமிழக அரசு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மனு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் 30 நாட்களுக்குள்ள இ-சேவை மையத்தில் போயிட்டு அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக இ-சேவை மையம் மட்டும் தான் அப்பீல் பண்ணும். டேரெக்டாக எந்த ஆஃபீஸை நீங்கள் கொடுத்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-சேவை மையத்துலேயும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரல. பட் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் வராமல் இருக்குது. கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கான எஸ்எம்எஸ் வரும் பட்சத்தில் நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அப்பீல் பண்ணாதவங்க ஸோ திரும்ப நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் வராமல் இருக்குது. கண்டிப்பாக வர சொல்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ கோட்டாட்சி நீங்கள் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. இது ஒரு ஃபேக்கான தகவல்ன்றதை இப்போதைக்கு பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு 2 அப்டேட்டாக தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.